வணக்க நண்பர்களே, இது நம்முடைய எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளம்பிங்கில் பார்த்திங்கன்னா கோர் கட்டிங் பண்ணுறது எப்படி, அந்த கோர் கட்டிங் பண்ணும்போது நம்ம என்ன சைஸ் பிவிசி பைப்பு யூஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன சைஸில் கோர் கட்டிங் பண்ணணும், இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஸ்லீவ் வச்சுருப்போம். மேபி காங்கிரீட் போடுற டைமே பார்த்திங்கன்னா இப்போ 110 mm பைப்பு யூஸ் பண்ணணும்னா 110 mm பைப்புக்கு நம்ம ஸ்லீவ் வச்சுருக்கலாம். அப்படி வச்சுருந்திங்கன்னா டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் கோர் கட்டிங் பண்ண வேண்டியிருக்கும். கோர் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோரை சுற்றி பிவிசி பைப் வச்சு கோரை சுற்றி பேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு போக முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 110 mm பைப்பு பிவிசி பைப் ட்ரைனுக்கு கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரைனோட கோர் கட்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் 110 mm பைப்பு வருது. அந்த 110 mm பைப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கோர் கட்டிங் தான் நீங்கள் அடிக்கணும். ஏன்னா சேம் பைப்பு உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ 110 mm பைப்புக்கு பார்த்திங்கன்னா 125 mm கோர் கட்டிங் பிட் வச்சு நாங்கள் இப்போ கோர் கட்டிங் பண்ணுறோம். இப்படி தான் எல்லா இடத்துலையும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 75 யூஸ் பண்ணுறீங்கன்னா 80 90 இந்த மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கோ அதை தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வாங்க எப்படி அந்த கோர் கட்டிங்க்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோர் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் கோர் கட்டிங் மிஷினை பற்றி ஒரு வாட்டி பார்த்துடலாம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். இதில் தான் நீங்கள் லெவல் டியூப் வழியாக வாட்டரை இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இது பிட்டு ஹீட் ஆகி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதை ஹேண்டில் பண்ணும்போது இந்த கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த டீத்தில் அது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் ஆகும். டவுன் ஆக தான் உங்களுக்கு அந்த பிட்டு கீழே டெப்த்து இறங்கிட்டே போகும். இதுதான் இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர் கட்டிங் பண்ணுறது முன்னாடி மார்க்கிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நம்ம ட்ராயிங்கில் என்ன மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 110 mm பைப்புனா அதுக்கு நீங்கள் ஸ்கொயராக மார்க் பண்ணணும். அந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 10 inches விட்டு அந்த கோர் கட்டிங் மிஷினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ட்ரில் பண்ணி அதில் ஒரு ஃபிஷர் அடித்து அதை லாக் பண்ணணும். அந்த மிஷினை லாக் பண்ணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரில் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணியாச்சு. மார்க்கிங் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 10 inches விட்டு ட்ரில் பண்ணுறோம் பார்த்துக்குங்க. அந்த ட்ரில் பண்ணிட்டு இப்போ அதில் ஒரு த்ரெட்டடு ராடை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கர் ஃபேஸ்னரை அதில் இன்சர்ட் பண்ணணும். உள்ளே இருக்க டஸ்ட்டு ட்ரில் பண்ணிட்டு உள்ளே இருக்க டஸ்ட்டை வெளில எடுத்துங்க. இந்த ஃபிஷரை தான் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் தான் அடித்தா உள்ளே டைட்டாக போய் லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா அதில் ஒரு த்ரெட்டட் ராடை டைட் பண்ணிவிட்டு யூனிட்டு, அதாவது நம்ம கோர் கட்டிங் மிஷினை அதில் லாக் பண்ணுவோம். இப்போ இதை உள்ளே வச்சுட்டு டைட்டாக அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அடித்த உடனே உள்ளே போய் எக்ஸ்பெண்ட் ஆகிரும், விரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ரிட்டன் வராது. அதில் தான் நம்ம அந்த த்ரெட் ராடை யூஸ் பண்ணுவோம். இது ஒன் யூஸ் தான், அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இப்படி கொஞ்சம் நல்லா அடித்தோன்னா பார்த்திங்கன்னா உள்ளே போய் எக்ஸ்பெண்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியாது. நம்ம டைரெக்டாக அடுத்தது அந்த த்ரெட்டு ராடை அதில் டைரெக்டாக டைட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் த்ரெட் ராடை அதில் டைட் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கோர் கட்டிங் செலக்ட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் என்ன பிவிசி பைப்புக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ ஒவ்வொரு டைமும் அதோட அடுத்த கோர் கட்டிங் பிட்டை வச்சு தான் நீங்கள் ட்ரில் பண்ணணும். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அந்த பிவிசி பைப்பை சுற்றி அந்த கோரை பேக் பண்ணால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இல்லைனா யூனிஃபார்மாக எல்லா இடமும் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஆகணும். அப்போ தான் ஏதோ லீக்கேஜ் எதுவும் வராது. அதனால தான் இதோட அடுத்த ஸ்டேஜ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த இடம் போனாங்களோ அப்படி தான் செலக்ட் பண்ணணும். அதுதான் ரூலு. இப்போ நம்ம மிஷினை அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம மெஷர்மெண்ட் என்னவோ அதை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இதிலே பண்ணிக்க முடியும். 100 mm முன்னால் பின்னால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் மிஷினில். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா ஃபுல் டைட் பண்ணிக்கிங்க.
ஏன்னா மிஷின் வந்து ஓடும்போது எந்த ஒரு வைப்ரேஷனும் இருக்கக்கூடாது. ஷேக் ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஆகும். அதனால தான் வந்து நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபுல் டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பைப்பு வந்து கனெக்ட் பண்ணோம். அதாவது வாட்ரு வந்து நம்ம மிஷின் வந்து ரன் ஆகும்போதே பார்த்திங்கன்னா இதில் வந்து வாட்ரு வந்து இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு லெவல் வாஷ் டியூப்னு சொல்லுவோம்ல, அது வழியாக வாட்ரு வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கணும். அந்த லெவல் வாஷ் பக்கெட் இங்கே இருக்குது பாருங்கள். அதுலேருந்து அப்படியே ஒரு லெவல் வாஷ் பைப்பு வந்து இந்த சைடில் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளால போய் அப்படியே சுற்றி வரும். நம்ம கோர் கட்டிங் அந்த பிட்டுக்கு உள்ளோடையே சுற்றி வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிட்டு வந்து ஹீட் ஆகிற வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வாட்ரு வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை பிட்டு வந்து டேமேஜ் ஆகிடும். கொஞ்சம் ஹீட் ஆனாலும் பார்த்திங்கன்னா பிட்டு டேமேஜ் ஆகிடும். இந்த பிட்டு வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்படி அது என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அப்படி ஸ்லோவாக தான் ப்ரெஷர் கொடுக்கணும். இல்லை குயிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைட்டாக வந்து டைட் பண்ணிங்கன்னா அது ஜாமாகவே ஸ்டக் ஆகி நின்றுடும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. அதோட ரொட்டேஷனுக்கு நீங்கள் விட்டு அப்படியே ஸ்லோவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி டைட் பண்ண டெப்த்து இறங்கிட்டே இருக்கும். கோர் கட்டிங் அடிச்சிட்டு இருக்கோம். அடுத்து இம்பார்ட்டண்டான என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே கோர் கட்டிங் பண்ணுறீங்கன்னா கீழே கண்டிப்பாக பேஸ்மெண்ட்டில் ஒரு ஆள், பேஸ்மெண்ட்லேயோ இல்லை நீங்கள் எந்த ஃப்ளோரில் பண்ணுறீங்களோ அது கீழே வந்து ஒரு ஃப்ளோரில் ஒரு ஆள் கண்டிப்பாக விட்டுருக்கணும். ஏன்னா இன்கேஸ் அந்த கோர் பீஸ் வந்து கட் பீஸ் வந்து நீங்கள் கீழே யாராவது போயிட்டு இருப்பாங்க, அவங்க மேலே வந்து ப்ராப்ளம் வந்துடும். இப்படி நிறைய இடங்களில் ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் மெயினாக வந்து கவனிக்க வேண்டிய ஒன்றாங்க. பாருங்கள், இப்படி தான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும், கோர் கட்டிங் அடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளோரில் வந்து அடிக்கிறது தான். இதே மாதிரி வந்து வால்லே அடிக்கணும். வாலில் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ளோரில் அடிக்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது எதுலையா வாலில் அடிக்கிற இடத்துலேருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் ஒரு வீடியோ வேணால் அப்டேட் பண்ணுறேன். அதோட லிங்கையும் வேணால் இங்கே இதுலேயே வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். அதே போல் அந்த கோர் கட்டிங் பண்ணிவிட்டு பிவிசி பைப்பை வச்சு சுற்றி அந்த கோரை பேக் பண்ணுறது அதையும் எப்படி உங்களுக்கு தெரியும்னா நான் அதையும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவோட லிங்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை பற்றி ஐடியா இருக்காது, தெரிஞ்சிக்காது. அதனால் எல்லோரும் தெரியட்டும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். இதே போல் நம்ம சேனலில் நிறையா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த சேனல் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளும் மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸை உங்களுக்காண்டி அப்டேட் பண்ண முடியும். அந்த எண்டில் போகும்போதே பார்த்திங்கன்னா சின்ன சேஞ்சஸ் தெரியும், சவுண்டு அப்போமே கட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா கோர் கட்டிங் கண்டிப்பாக ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ ஃபஸ்ட்டு அந்த வாட்ரு இன்ஜெக்ட் ஆகிட்டு இருக்கதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க வாட்ரு இன்ஜெக்ட் ஆகிட்டு இருக்கதை. நெக்ஸ்ட்டு இதை லூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கோர் கட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து எல்லா கோர் கட்டிங்கும் பண்ணுவாங்க. அதே போல் ஃப்ளோரில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வாலில், அதாவது பீம்ஸில் எல்லாம் பண்ணுவாங்க. பீம்ஸில் பண்ணுறது வந்து பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை வந்து நல்லா த்ரெட் ராட்டில் நல்லா டைட் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ளோரில் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் வாலில், அதாவது பீமில் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஃபுல் லோடும் மிஷினும் வந்து வெர்டிக்கலாக தான் ஆக்ட் ஆகும் அதோட லோடும். அதனால் நல்லா டைட் பண்ணிவிட்டு ஷேக் ஆகாமல் இருக்கமே வச்சு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இப்போ கோர் கட்டிங் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மிஷினை ரிமூவ் பண்ணுறதுக்கப்புறம் நான் அந்த கோர் கட்டிங்கான ப்ளேஸை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் வந்து அடிஷ்னலாக கோர் கட்டிங் பண்ணுறது என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப் ஷேப்புக்கே அப்படியே கிளியர் ஹோலாக விழுந்திருக்கும். எந்த ஒரு டேமேஜஸ் எதுவும் ஆகாது.
அதுவே வந்து நீங்கள் சிப்பிங் மிஷினை யூஸ் பண்ணி சிப் பண்ணுறீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு பாட்டமில் 110 பைப்புக்கு வந்து சிப் பண்ணணுன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 150 அதுக்கு மேலே வந்து சிப்பிங் சுற்றி பண்ணால் தான் வந்து நீங்கள் கீழே வந்து பாட்டமில் 110க்கு வந்து சிப்பிங் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏரியா ஜாஸ்தி வந்து டேமேஜ் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் கோர் கட்டிங் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான பல வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்.